நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளருக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் திரு டி.கே. சிலங்கோன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வை திமுக தொடங்கிவிட்டது. இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். எத்தனை நாளுக்கு இந்த விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும்? வாரத்திற்கு விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்வோம். 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அவர்கள் மனுக்களை நிறைவு செய்து பணம் செலுத்த வேண்டும், எந்த தொகுதிக்கு கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த விவரங்கள், அவர்கள் குறித்த வேட்பாளர் குறித்த விவரங்களை எல்லாம் நிறைவு செய்து 1 முதல் 7 வரை தலைமை கழகத்தில் கட்டணம் செலுத்தி வழங்கிட வேண்டும். அதற்கு பிறகு 10ஆம் தேதி வாக்கில் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நேர்காணல் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணியினர் வேட்புமனு கேட்பு மனு செலுத்தியவர்களை அழைத்து நேர்காணல் நடத்துவார்கள். அதற்கு பிறகு வேட்பாளர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். இந்த முறை திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் சார்? பொதுவாக இளைஞர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் வேட்பாளராக இருப்பாங்க. இந்த முறை வேட்பாளர் விஷயத்தில் என்னென்ன கவனம் செலுத்த போகிறோம்? இளைஞர்களும் அப்படி தான், அனுபவம் வாய்ந்தவர்களும் இருப்பார்கள், இளைஞர்களும் இருப்பார்கள். வேட்புமனு வெற்றி பெறுவக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள், அதாவது தேர்தல் என்பது வெற்றி பெறுவதற்காக களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது, அதனால் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தொகுதியிலே மக்களோடு பரவலாக பழகி நெருக்கமாக இருப்பவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அப்படி எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்வு நடக்கும். கடந்த முறை திமுக 20 நாடாளுமன்ற தொகுதியில் நேரடியாக போட்டியிட்டது. இந்த முறை கூடுதல் தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடணும்னு நிர்வாகிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த முறை திமுக கூடுதல் தொகுதியில் நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அது தலைவர் தான் முடிவு செய்வார். எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்று தலைவர் உறுதியோடு இருக்கிறார். அதையும் பார்த்து கொள்வோம். அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பார்த்து கொள்வோம். அதை தலைவர் தான் முடிவு செய்வார். கூட்டணி கட்சிகளோடு முதல் சுற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க போகுது? ஒப்பந்தம்லாம் இப்போ கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ அது இன்னும் தேர்தல் அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம். அதனாலே ஒரு கட்டம் 2 கட்டம் என்று பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லாமே ஒரு 10 தேதிக்குள் அநேகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைய இருப்பதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம் இணைய வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவர்கள், கமலஹாசன் அவர்கள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். கொள்கை அடிப்படையில் அவர் தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் இணைய வேண்டும் என்று கருதினால் அதில் தலைவருக்கு மாற்று கருத்து இருக்காது என்று கருதுகிறேன். இந்த தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வுலாம் முடித்துவிட்டு முதல்வர் உட்பட முக்கியமான நபர்களுடைய பிரச்சாரம் எப்போ வாய்ப்பு இருக்கும் சார்? அது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தான். ஏனென்றால் அது தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரு மாத 25 நாட்கள் இருக்கும். தமிழகத்திற்கு எந்த தேதியில் எந்த கட்டமாக தேர்தல் நடக்கும், முதல் கட்டமாக தேர்தலில் இருக்குமா அல்லது 2ஆம் கட்ட தேர்தலாக இருக்குமா என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் அவர்களுடைய பிரச்சார பயணம் தொடங்கும். மிக்க நன்றி சார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.